ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பை நெட்வொர்க் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்த அப்டேட் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ மைக்ரேஷன் அப்டேட். ஓகேங்களா? ஸோ ஜூலை 26 தான் இந்த அப்டேட்டே வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மைக்ரேஷன் 2 வந்து இப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அதில் மெயின் நெட்டுக்கு வந்து இன்னும் உங்கள் டோக்கன் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்துச்சுன்னா மேஜராக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டெப் 3 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து இவங்க ரீசெட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் 3 வந்து இப்போ எல்லாருமே மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்மள 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பை சைட்லேருந்து. ஸோ இது என்னென்னு பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட பை டோக்கன் வந்து காணாமல் போயிருக்கு வாலெட்டில். அவங்களுக்கு டோக்கன் அன்லாக் ஆயிருக்கு, ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வாலெட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வேக்கிங் அப் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்கு வந்த பை டோக்கன் வந்து யாரோ வந்து மைக்ரேட்டட் சம்மன் ஜஸ்ட் டுக் த அவே மைக்ரேட்டட் பை தட் காட் அன்லாக்டு லாஸ்ட் நைட். ஸோ லாஸ்ட் நைட் அன்லாக் ஆன பையை வந்து யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அன்லாக் ஆன பை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு வேறு ஒரு இதில். வந்து நிறைய பேர் இதுக்கு விக்டம் ஆயிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் கொஞ்சம் கிளியராக என்னென்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு வரும். மறக்காம லைக் போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவான்ட்டு தான் நம்ம டெலிகிராம் சேனல் இன்கேஸ் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளை இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். ஸோ தட் பீயிங் செட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் பை நெட்வொர்க்கில் வந்து மெயின் நெட் செக்லிஸ்ட் ரிமைண்டர்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளோட தேர்ட் இருக்கக்கூடிய ஸ்டெப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களோட பை அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மெயின் நெட் செக்லிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் கன்ஃபார்ம் யுவர் பை வாலெட்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு எப்படி காட்டுதுன்னா திரும்ப கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் காமிக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸில் இருக்குது, இன்னும் மைக்ரேட் ஆகாமல் இருக்குது மெயின் நெட்டுக்கு உங்களோட டோக்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா உங்களோட டோக்கன் வந்து உங்களுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சீட் ஃப்ரேசஸ் கேட்பாங்க. பட் இது இன்சைட் ஆப்னால நம்ம தயங்காமல் நம்ம சீட் ஃப்ரேஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் வெளியில் எங்கேயும் போயிட்டு நம்மளோட சீட் ஃப்ரேஸ் எங்கேயுமே கொடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே வேற எங்கேயும் கொடுத்துடக்கூடாது. இதுக்குள்ளே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்புக்குள்ளே தானே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் கொடுக்கலாம் நம்மளோட சீட் ஃப்ரேசஸை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் மெயிலுக்கு. ஸோ உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த கோடை காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். நமக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் இது கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கிடச்ச கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தோன்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி காமிக்கலாம்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கலாம், அப்புறமா உங்களோட இமெயில் ஐடி கேட்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டையுமே கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு எதுலையாவது உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் டன் ஆகிடும். வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டன்ன்ற மெசேஜும் வந்துடும். ஒன்ஸ் இது வந்துருச்சுன்னா உங்களோட மெயின் நெட் செக்லிஸ்ட் வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இன்கேஸ் உங்களோட பேலன்ஸ் வந்து மெயின் நெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டைம்லலாம் அமைதியாக இருந்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்து சீக்கிரமாகவே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லேட்டாக வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து வராமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதாவது 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் குட். அது சீக்கிரமாக மைக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்களுக்கு மைக்ரேட் ஆகாது. ஸோ அதனால் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ரீசெண்டாக இப்போதைக்கு வந்திருந்த அப்டேட்டு பை சைட்லேருந்து, அதாவது லிட்டரலாக மெயின் நெட்டுக்கு வந்து மைக்ரேட் பண்ணக்கூடிய மேஜரான அப்டேட் இது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாம் மஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி வைங்க. அண்ட் பையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது அடி வாங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல் டைம் ஹை $2.98 இருந்துச்சுல. ஸோ இப்போ வந்து ஆல் டைம் லோ கிட்ட வந்துருச்சு. அங்கேருந்து ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா 0.40 சென்ட். இப்போ கரண்ட்டாக ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 0.44 சென்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு கிட்ட. இது இவ்வளோ கீழே வந்துருச்சு. எல்லாருமே வந்துட்டு அதனால தான் துடிக்கிறாங்க, டக்குன்னு செல் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு பை டோக்கன் வந்து போயிட்டுருக்குன்றதுக்கான ரீசன் இது தான். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் பை டோக்கன் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஹோல்டு பண்ணலாம், செல் பண்ணுறவங்க செல் பண்ணலாம். அது டோட்டலி உங்களோட விருப்பம். பிகாஸ் ஐ எம் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைசர், அதை சொல்லிக்கிறேன் இப்போவே. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டோக்கன் ரிசீவ் ஆகிருக்கும்ல வாலெட்டில். அப்படி ரிசீவ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா யாரோ வித்ரா பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி டோக்கன்லாம் அன்லாக் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து வாலெட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து வித்ராவல் ஆகிடுது. ஸோ இங்கே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னோட சீட்
சீட் ஃப்ரேஸை கூட எங்கேயுமே ஷேர் பண்ணல. பட் ஆனாலுமே வந்து காணா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பை டீமை வந்து சில பேர் ப்ளேம் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு ஆள் 2 பேருக்கு கிடையாது, நிறைய பேருக்கு அவங்க டோக்கன் வந்து இந்த மாதிரி வந்து வாலெட்லேருந்து காணா போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இவர் வேக்கிங் அப் டு திஸ்ன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் நைட்டு மைக்ரேட் ஆன பை வந்து இன்றைக்கி அன்லாக் ஆகிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே யாரோ வந்து மைக்ரேட் பண்ணி அவங்க வேறு வாலெட்டுக்கு சென்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க டோக்கனை இவர்கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து இந்த ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் நடக்குதுன்ற மாதிரி பை சைடில் வந்து எல்லாருமே வந்து அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் திருடிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வந்து எங்கேயாவது கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த சீட் ஃப்ரேஸை. இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போய் அவங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க ஃபோன் ஹேக்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ரீசனால் அந்த இதுக்கு வெளியில் லீக் ஆகிட்டு ஈஸியாக வந்து யாரால் வேணாலும் வாலெட் வந்து ஹேக் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் நான் நினைக்கிறேன். பட் இதை வந்து நிறைய பேர் வந்து இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி என்னென்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு எதனால் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, உண்மையிலேயே பை டீம் ஏதாவது பின்னாடி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பற்றி ஃபுல் ரிசர்ச் எடுத்து நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த புது அப்டேட் வந்து இவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்லிஸ்ட்டில் போயிட்டு 3rd ஸ்டெப்பை வந்து முடிக்காதவங்க முடிச்சிங்கன்னா உங்களுக்கான டோக்கன் வந்து உங்கள் வாலெட்டுக்கு மைக்ரேட் ஆகுது. ஸோ இந்த அப்டேட் தான் ரீசெண்டாக பை பற்றி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் as soon as possible இதை பற்றி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சினா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் யாருக்காவது வந்துட்டு இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மைக்ரேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைக்ரேட் ஆகிட்டு உங்கள் வாலெட் சேஃபாக உங்கள் டோக்கனில் இருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் எவ்வளோ பேருக்கு எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணலாம். ஸோ pretty much அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. Thank you guys. Thank you for watching this video until the very end.